எனி கிரியேட்டர், எனி டைரக்டர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போறாங்க. நம்மளுக்கு இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர் லாங் வெயிட் அண்ட் ஆஃப்டர் லாங் ப்ரொமோஷன் கங்குவா மூவி ஃபைனல் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கங்குவா மூவியோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ அண்ட் அந்த படம் எனக்கு எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு இந்த விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல, கம்ப்ளீட்லி இந்த படம் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் லேசி ரிவ்யூவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அந்த படத்தில் 120 ரொம்ப குழப்பமாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ 1070 அப்படிங்கிற ஒரு இயரில் தான் ஒரு இடத்த காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல 5 முக்கியமான பிளேசஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளே கொடுத்து ஒவ்வொருக்கும் ஒரு ட்ரைபிள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு பிளேஸ் தான் பெருமாச்சி. அந்த இடத்துல லீட் பண்ணுறதா நம்ம கங்குவா. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ரோமானியர்கள் படையெடுத்து வந்து மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நேருக்கு நேர் போதுனா நம்மளே அழிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவங்களுக்குள்ளேயே சூழ்ச்சி பண்ண வச்சு, அவங்களுக்குள்ளே துரோகம் பண்ண வச்சு, பேராசை கட்டி ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் தான் நம்ம பாபி டியோல் கேரக்டருக்கும் கங்குவா கேரக்டருக்கும் ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த 2 ட்ரைபிள் ஃபைட் நடக்கும்போது அதில் யார் ஜெயிச்சா, யாரெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்த ரோமானியர்கள் அந்த படைக்கு என்னாச்சு, அதை தாண்டி கங்குவா கேரக்டருக்கு ஒரு முக்கியமான கேரக்டருக்கு ஒரு பெரிய எமோஷனல் பாண்டிங் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த பாண்டிங்ல ஒரு ப்ராமிஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த ப்ராமிஸையும் அந்த பாண்டிங்கையும் ஃபியூச்சர் டைம்ல இருக்கக்கூடிய இந்த 2024 பிரசன்ட் டைம் அது கூட கனெக்ட் பண்ணி பண்ணிருப்பாங்க. ஸோ அது எந்த வகையில் கனெக்ட் ஆச்சு, அது எப்படி கனெக்ட் ஆச்சு, இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மைனர் வில்லன் யார் அப்படிங்கிற ஒரு நகதி தான் அந்த கதை போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் கங்குவா இருக்கும் நம்புறேன். ஸோ இதுவே ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சொல்லியிருந்திருக்கேன். இதோட குழப்பமாக தான் படத்துல இருக்கு. ஸோ ஒன்லைன் போதும். ஸோ இப்போ நம்ம அப்படி ரிவ்யூ வந்துடலாம். ஸோ ரிவ்யூ சைடு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட்ல இருந்து போயிடலாம். ஸோ பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டீம் தான். அண்ட் விஎஃப்எக்ஸ் அண்ட் 3D விஷயம் உண்மையாக சூப்பராக பண்ணிருந்தாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் 2 வருஷமா போயிட்டு தான் இருக்கேன். அண்ட் 300 கோடி பட்ஜெட் இது இந்த அளவுக்கு வரலாம்னா தான் அந்த கேள்விக்குறி. ஸோ நிறைய விஷயம் உண்மையாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் அந்த ஒரு முதல்ல கூட ஃபைட் பண்ண மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அண்ட் இன்டர்வல் சீக்வன்ஸ் எல்லாமே உண்மையுமே விஎஃப்எக்ஸ் நல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த 3D ஒர்க்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போதெல்லாம் நல்லாவே 3D ஒர்க்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல இந்த 3D ஒர்க்ஸே தலைவலிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். ஸோ ஓவரால் சொல்லணும்னா விஎஃப்எக்ஸும் அந்த 3D ஒர்க்ஸும் உண்மையாக இந்த படத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமா அப்படி ஒரு படம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ரைட்டிங் படி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் நல்லா பண்ணியிருக்காரு. பிரசன்ட்டை தாண்டி பாஸ்ட்ல வரக்கூடிய அந்த சூர்யா இருக்காரு. ஸோ அவர் வந்து எப்படி இருப்பாருன்னா ஒரு ஃபயரான ஒரு கேரக்டர் இருப்பாங்க. சிங்கம் 1, 2 அந்த மாதிரி கேரக்டர் பார்த்துப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபயரான கேரக்டர் தான் இருப்பாங்க. ஒரு ஆங்கிரி மேன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருப்பாரு. பிகாஸ் கங்குவாங்கிற நேமே டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா மேன் வித் பவர் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே இருந்திருக்கும். அண்ட் இதில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான நிறைய ஷார்ட்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது நிலா தான் ஒரு கதை இங்கிருந்து அங்கே டிராவல் பண்ணுது, அந்த நிலாக்கு தான் எல்லா விஷயமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு பிளே பண்ணியிருப்பாங்க ஸ்கிரீன் பிளேல. சோ அதனால பாஸ்ட் அண்ட் பிரசன்ட்க்கு ஷார்ட்ஸ் மாறும்போது எல்லா ஷார்ட்ஸுமே அந்த நிலாவை வச்சே கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ்ல கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். சோ அந்த இடத்துல கொடுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நான் கொடுத்துருக்கலாம். சோ அதுக்கு நான் பின்னாடி வரேன். அதே மாதிரி இந்த இதுல வந்து நான் பாராட்ட விஷயம் அந்த கேஸ்டிங் டைரக்டர் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். கேஸ்டிங் விஷயம் உண்மையாக நல்லாவே இருந்துச்சு. முக்கியமா ஹீரோவான சூர்யால இருந்து வில்லனான பாபி டியோல் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரோட கேஸ்டிங் உண்மையாக சூப்பராக சொல்லலாம். பிகாஸ் இந்த ஹீரோவான சூர்யா ஓகே அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க. அவர் அந்த ஃபயர் ஆக்டிங் வேணும் அப்படிங்கிற விஷயத்துல சூர்யா கேஸ்ட் பண்ணிருக்காங்க. வில்லனா பாபி டியோல் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தாலே ஒரு கொடூரமான வில்லன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். பட் படம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீல் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இவரை நான் நேச்சராக பார்க்கும்போது ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால இவரை கேஸ்ட் பண்ணி ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு. பட் அது மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆனால் தாண்டி நம்ம டிஎஸ்பி சாரோட அந்த மியூசிக் டைமுக்கு வந்துட்டோம்னா சில பீச்சம் சொல்லி நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக அந்த பாட்டான இந்த மணிப்பு சாங்காக இருக்கட்டும் அண்ட் தலைவனை சாங் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த நெருப்பு ஃபயர் சாங்குமே பரவாயில்லை. பட் ஆனால் கோரியோகிராஃபி பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ஸோ ஓவரால் இந்த கிளைமேக்ஸ் அண்ட் இன்டர்வல் வரக்கூடிய பீஜம் அண்ட் இந்த மணிப்பு தலைவனை சாங் இந்த 4 விஷயமும் உண்மையாக நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தில். அண்ட் இதை தாண்டி பெருசாக பாசிட்டிவாக படலை. நைட் விஷயம் நான் முதல் விஷயமா சொல்ல போறது நான் பாசிட்டிவ் சைடில் சொன்னதான் விஎஃப்எக்ஸ் டீம் தான். ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் வந்து நிறைய இடங்கள் உண்மை நல்லா இருக்கு அண்ட் பெட்டரா பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னாலுமே கூட கிட்டத்தட்ட 300 350 கோடி செலவு பண்ணிருக்காங்க. அதாவது $40 to $60 million ரேஞ்சுக்கு செலவு பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு உண்மையை இன்னும் பெட்டரா கொடுத்துருக்க முடியும். ஈவன் தோ இந்த படத்தில் வந்து நான் நிறைய சீக்வன்ஸ் சொல்லுவேன். முக்கியமாக இந்த crocodile சீக்வன்ஸ் நிறைய பேர் பேசுவீங்க. ஸோ அந்த சீக்வன்ஸுமே பெட்டரா வந்திருக்கு. பட் ஆனால் அதில் ஒரு சில சீக்வன்ஸ்ல crocodile முழுசா காட்டுறாங்க. அதை ஷேக் பண்ணி எடுத்து அந்த விஎஃப்எக்ஸ் இது தெரியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துக்கான ஒரு மாதிரி பூசி முழுகின மாதிரி ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் உண்மை அந்த சீன் பெட்டரா இருக்கும். பட் ஆனால் இது பச்சையா தெரியுது எங்கன்னா கிளைமேக்ஸ்ல 2 இடத்துல மாற்றி பிரசன்ட் அண்ட் பாஸ்ட்டை மாட்டி காட்டுவாங்க. அந்த இடத்துல அந்த கப்பலில் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கட்டும், ஃப்ளைட்ல நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கட்டும், ரெண்டுமே கண்டிப்பாக சொல்ல அந்த விஎஃப்எக்ஸ் அப்படியே விஎஃப்எக்ஸ் பண்ணது தெரியும். அதே மாதிரி அந்த எஃபெக்ட்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த அலை அடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது அண்ட் நம்ம ஃப்ளைட்ல வந்து நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கிரீன் ஸ்கிரீன் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். அது பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஈவன் 3Dல பார்க்கும்போது அது இன்னுமே மிகப்பெரிய குறையா தான் தெரிஞ்சது. அதெல்லாம் இன்னுமே பட்டி பார்த்து பேட்ச் ஒர்க் பார்த்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அது இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதை தாண்டி இந்த படத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் இருக்கலாம். அதாவது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் இந்த படத்தில் பிரசன்ட் போர்ஷன் மிகப்பெரிய மைனஸ் தான் அமைச்சிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு 25 நிமிஷம் வரும்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ அந்த 25 நிமிஷமே ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான் இருக்கு. முக்கியமாக அந்த பிரசன்ட் டே வரும்போது நீங்க லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்வி கூட பட முடியாது. அப்படி ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு நீங்க பாஸ்ட்ல மட்டும் லாஜிக் கடன் கேட்டீங்கன்னா அங்கே ஏதாவது ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பிரசன்ட்லாம் ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாக லைக் ரொம்ப வெல்ம்டா இருக்கும். நான் கூட இன்டர்வியூலாம் பேசும்போது சீட்டா திருந்திட்டா இருப்போம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அந்த படத்தில் அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது சத்தியமாக அப்படி ஃபீல் ஆகல. பிகாஸ் அந்த ப்ரெசென்ட் டைமில் இருக்கிறது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும்.
அண்ட் அதே மாதிரி சில இடங்களில் வரக்கூடிய அந்த எமோஷன் சீக்வன்ஸ் கனெக்ட் ஆகும், ஆனால் பிரசன்ட்ல வரது எதுவுமே கனெக்ட் ஆகாது. அண்ட் பிரசன்ட்ல வரக்கூடிய நிறைய சீக்வன்ஸ் குழப்பமாகவும் இதே அப்படி நடக்குது, இவன் எதுக்கு இப்போ திடீர்னு இங்கே வரான், இவன் யாரை நம்ம தூக்க ட்ரை பண்ணுற அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்பிட்டு போயிடும். ஸோ அது ஒரு மேலும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான சீக்வன்ஸாக தான் அமையும். ஏன்னா அதை வந்து பார்க்கணும்னா நம்ம டிஎஸ்பி சாரோட அந்த பிஜிஎம் சீக்வன்ஸ் தான் நான் சொன்ன தெரியுமா, அந்த ஒரு 4 பிஜிஎம்ஸ், அதை தாண்டி பெருசாக அந்த படத்தில் எதுவுமே இல்லை. நிறைய இடத்துல எல்லாரையும் கத்த விட்டு எடுத்துட்டாங்க. மேபி இந்த ஆர்ஆர் பண்ணும்போது எல்லாரையும் கத்த விட்டே எடுத்துட்டு போல் இருக்கு, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் அப்படிதான் இருக்கு படத்தை நீங்க தேட்டரில் பார்க்கும்போது காது வலியோ தலைவலியோ வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை, அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் நான் கேஸ்டிங் சொன்ன மாதிரி பாபி டியோல் அண்ட் இந்த சூரியோட கேஸ்டிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதை தாண்டி திஷா பத்தானி எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட அந்த படத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் முழுசா ஒரு 10 நிமிஷம் கூட படத்தில் வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ப்ரெசென்ட் போர்ஷனில் அவங்க வராங்க, அதுவுமே ஒரே ஒரு சாங்குக்கு தான் அவங்க ஃபுல்லாக வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்லி, கேஎஸ் ரவிக்குமார், கோவை சர்லாம், மன்சூர் அலிகான் சொல்லி இந்த மாதிரி காமெடிக்கு நிறைய பேர் இறக்கிருக்காங்க. ஆனால் ஒரு காமெடியுமே சிரிக்கிற மாதிரி அமையல. ஸோ அந்த அளவுக்கு மோசமான காமெடிஸ் இருக்கு. ஸோ அந்த காமெடி இருக்க இன்னும் பெட்டராக ரைட் பண்ணி தொலைஞ்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கு. ஸோ ஒரு செகண்ட்ல நம்ம சரி வச்சு என்னடா கிரிஞ்சு பண்ணுற அப்படின்னு டைலாக் பேச வச்சாலும் அதை பார்க்கும்போது அந்த கிரிஞ்சுன்னு சொல்ற வார்த்தையே எனக்கு கிரிஞ்சா தான் ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் பிள்ளைங்கிறது ஒரே ஒரு பிளேயர் போய் அட்லீஸ்ட் நான் லீனியராக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதை அட்லீஸ்ட் ஒரு பேரலாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கணும். அது ரொம்பவே எக்ஸிக்யூஷன் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லலாம். கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ப்ரோ ஒரு ஒன்லைனர் சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப குழம்புவான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஒன்லைனர் சொல்ல இடத்துல 3-4 ஒன்லைனர் சொல்லிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் கதை புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக தெளிவாக கன்வே பண்ணி ஆகணும். அந்த விஷயத்தில் இந்த படத்தில் மிகப்பெரிய கோட்டை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்படி இவ்வளோ மைனஸ் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சது இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி 2 ரோல் வச்சிருக்காங்க. சரி கூப்பிட போகிறது ஒரு ஆக்டர்னு தெரிஞ்சு போச்சு, அது ஒரு டெப்தான கேரக்டர்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு பெரிய ஆக்டர், ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் கூடவாடா கேஸ்ட் பண்ண மாட்டீங்க, அதுக்குமா அந்த கேமியோ ரோல் ப்ளே பண்ணவருக்கும் அந்த ஒரு கேரக்டருக்கு எனக்கு என்னமோ ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதான் செய்தோ. ஸோ எனக்கு பர்சனலி என்ன ஃபீல் இருக்கோ அதான் நான் விஷயம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே பெருசாக எதுவும் பேச விரும்பல. ஸோ ஓவரால் சொல்லணும்னா நீங்கள் ஒரு சூர்யா ஃபேனாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஆடியன்ஸாக ஒரு பப்ளிக் ஆடியன்ஸாவோ இல்லை ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோட போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபீலாக இருக்கும். பட் ஃபேமிலியோட போனீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். பிகாஸ் இதில் ரொம்ப வைலன்ஸ் இருக்கதான் செய்யுது. அது ஃபேமிலி ரசிப்பாங்களே இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் ஃப்ரெண்ட்ஸோட போனதால எனக்கு பெருசாக தெரியல. அந்த டைமில் பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் ஃபன் வாட்சபிள் சொல்ல முடியாது, ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக இதில் வந்து அவங்க நிறைய ஒர்க் போட்டிருக்காங்க, நிறைய எஃபர்ட்டும் போட்டிருக்காங்க, 2 வருஷமா ஒர்க் பண்ணிக்காங்க இல்லையா. ஸோ அந்த எஃபெக்ட்காக வேணால் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய கமர்ஷியல் எஃபெக்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரு இன்டர்மிஷன் வரக்கூடிய ஒரு பீக் மூமெண்ட் இல்லை, செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒரு செம்ம பீக் மூமெண்ட்டும் இல்லை, கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு பீக் மூமெண்ட் ஆனால் அங்கங்கே எட்டி பார்க்கும், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஒன் டைம் வாட்சபிள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வைக்கிறேன். ஸோ என்னோட ரேட்டிங் 10க்கு 7 or 7.5 கொடுக்குறேன். அதுவும் அந்த ஒர்க்குக்காகவும் அந்த வேஃபெக்ஸ் ஒர்க்காகவும் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ரேட்டிங் என்ன அண்ட் உங்களோட தாட்ஸ் அப்படிங்கிற சொல்லுங்க. பிகாஸ் இது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ பார்க்காதவங்க நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒன் டைம் வேணா ட்ரையாக செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஆமாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். திஸ் லேசி ரிவர் ஷைனிங் ஆஃப் டாடா. பாய்.